ஸோ இப்போ பார்த்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ சாம்பிளுக்கு அதே சர்க்கிள் தான் திரும்ப எடுக்கிறோம். சரிங்களா? அதே சர்க்கிள். இந்த ஷேடான சர்க்கிளுடைய ஏரியா நீங்க சாட் பாக்ஸ்ல அனுப்பணும், அப்படியே சொல்லுங்க. சார் 90 ஷேடான ஏரியாவோட சாரி வேல்யூ கேட்டிருக்கேன். 90 சொல்லியிருக்கீங்க. 90 மீட்டர் ஸ்கொயர் தம்பி. சார் அடுத்தது வேற ஆன்சர். சார் 282.6. 282.6 வேற. யார் சார் அது? 282.6 வேற 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 மீட்டர் ஸ்கொயர் தான் சார். எவ்வளோப்பா? 90 மீட்டர் ஸ்கொயர் தான். 90 மீட்டர் ஸ்கொயரா? ஓகே. அடுத்தது ரெண்டு பேர் வேற சார் 90 மீட்டர் ஸ்கொயர். 90 மீட்டர்ஸ் வேற. வேற முன்னாடி சொன்ன அதே சர்க்கிள்னு சொல்லிட்டு சர்க்கிள் அதே தான். 7 மீட்டர் ரேடியஸ் உள்ள சர்க்கிள் தான். அது உங்களுக்கு புரியுதுல்ல? அதே சர்க்கிள் தான். சாம்பிளுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து புரிய வைக்கிறதுக்காக ஒன்று கொடுத்தேன். 7 மீட்டர் அப்படின்னா 154 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ நான் ஷார்ட் பண்ண ஏரியா மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். 11ஆ? மொத்தமா பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்தீங்கன்னா பையா ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா 22/7 இன்டூ 7 × 7 அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்குது? 154. 154. அதுதான் டோட்டல் ஏரியா. அதுல 4ல் ஒரு பங்கு தான் இது இருக்கு. என்ன பண்ணுங்க, இது 4ஆ டிவைட் பண்ணினா ஒரு ஆன்சர் என்னது? 3 12 ஐந்தாங்கிறது 38.5. ஏரியா 38.5. யாருக்கும் சரி, இது வந்து 38.5 டிகிரி. ஃபைன். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் வந்து ஒருவேளை ஒரு 60 டிகிரியா இருந்துச்சுன்னா இதனுடைய இந்த 60 டிகிரில இருக்கக்கூடிய இந்த அந்த சின்ன சர்க்கிளுடைய இந்த போர்ஷனுடைய இந்த செக்டாருடைய ஏரியா எவ்வளவு? எவ்வளவுமா? அதே ரேடியஸா? அதே ரேடியஸ் தான். சர்க்கிள் சாம்பிளுக்கு தான் ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். அதே சர்க்கிள் வச்சுதான் இது எல்லாமே பேச போறோம். இண்டிவிஜுவலா சொல்றேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆகாத ரீஜன் கண்டுபிடிக்கணுமா சார்? 25.65. எவ்வளவுப்பா? எத்தனை 5? 55-ஆ? 25 சார். 25.65 மீட்டர் ஸ்கொயர். வெரி குட், வெரி குட். யார் சொன்னது? சுஜித். இது கரெக்டான்னு சொல்லுங்க மத்தவங்க. Yes sir. 26. Yes sir. ஓகே.
6, 7, sir. 5. ஓகே 25.6 வந்துட்டாவே போதும். அடுத்தது இப்போ அதே சர்க்கிள் எடுத்துக்குவோம் சரிங்களா. ஓகே சார். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஏரியா அதே சர்க்கிள் தான், இந்த ஏரியாவுக்கு ஈக்குவலான ஏரியா உள்ள ஒரு ஸ்கொயர் நான் எடுத்திருக்கேன். இதனோட ஏரியா 1 அப்படின்னா இதனுடைய சைடு என்ன வரும்? ரிப்பீட் பண்ணுங்க. சார் क्वेश्चन another ரிப்பீட் பண்ணுங்க. 38.5. Sir, 38.5. சார் 38.5. 38.5 கண்ணு என்ன கொஸ்டின் புரியல கேட்டீங்க இந்துஜா? இந்துஜா क्वेश्चन என்ன ஆகுதுன்னு கேட்கலாங்க சார். அதான் அவங்க லைன்ல இல்லையே எடுக்குது. இந்துஜா சரிப்பா. இப்போ அந்த சர்க்கிள் என்ன இருக்கோ அந்த சர்க்கிளுக்கு ஈக்குவலான ஏரியா உள்ள ஒரு ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஸ்கொயரோடைய சைடு என்ன? 77. இல்லம்மா இல்ல, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா 77 போட்டு பாருங்க. இது வந்து 154 தானே, 77 into 77 போட்டு பாருங்க என்ன வருது. 154 வருது. இல்ல சார் நான் ஆட் பண்ணிட்டேன் சார் 77. இப்போ சைடு என்ன வரும்? சார் 38.5. நோமா, கொஸ்டின் புரிஞ்சுதா இல்லையாம்மா இந்துஜா? இந்த சர்க்கிளுக்கு ஈக்குவலான ஏரியா உள்ள ஒரு ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் 154 தான். அப்ப அந்த சைடு என்னவா இருக்கும் கொஸ்டின் வரும். ரிசிக் கிளாஸ்ல இருக்காங்களா? உதயகுமார், கிஷோர், நிஷாந்த் சார் வா இல்ல ரிசிக் சார் என்னப்பா? சொன்ன மாதிரி 12.4. என்னப்பா? சார் 12.4. 12.4. அச்சா, வெரி குட் 12.4. வெரி குட் தம்பி, கரெக்ட்டா? இருங்க. வெரி குட் வெரி குட் கண்ணா. உதயகுமார் கரெக்ட். சந்தேகம் இருந்தா 12.4 into 12.4 மல்டி பண்ணி பாருங்க. பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் பண்ணி பாருங்க சார். சார் 154 ஸ்கொயர் ரூட் 12.4 தான் சார் வருது. அச்சா அச்சா, ஏன்னா ஏ ஸ்கொயர்ங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸோ அதுதான் 154. அப்ப என்ன பண்ணணும்? ஏ வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154. ஸ்கொயர் ரூட் பண்ணணும். பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 12.4 தான் கிடைக்கும். 12.4. அப்படிதானே போட்டீங்க? ஆமா சார். ஓகே சூப்பர் சூப்பர் நைஸ். இப்போ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் சர்க்கிள்? பெரிமீட்டர் அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் whose area is 154. சார் சர்க்கிள்குள்ள ரேடியஸ் சார் 44 மீட்டர். 44. 44. Already read is 7. 44. So 2 pi r is equal to 2 into 22 by 7 into 7. 7 cancel ஆயிடும். 44. அப்ப இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது பெரிமீட்டர் ஸ்கொயருக்கு
49.6. 49.6. 12.4 into Yes, sir. 16. 49.6. 8 49 வெரி குட் வெரி குட். சார் டவுட் இருந்தா கேட்டீங்க. சரி கிளாஸ் இருக்கீங்களா? இல்ல. சரி ஒரு மாதிரி தலை வலிக்குது சார் இல்லைன்னா நீங்க புரட்டி போட்டு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி கேட்கவா? Yes, sir. ஓகே. இப்போ என்ன சம்மரி சொல்லிட்டாங்களா? Yes. Sir. சரி. அதே சர்க்கிள் சரியா? ஓகே சார் இந்த இந்த லென்த்துக்கு ஈக்குவலான லென்த் உள்ள இந்த லென்த், அதாவது ஒரு ஸ்கொயர். இந்த லென்த்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே சார் Yes, sir. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஷேட் பண்ற இந்த ஏரியாவோட sorry, இந்த போர்ஷனுடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இந்த ஸ்கொயர் இந்த சர்க்கிள் என்னன்னா 154 ஏரியா சர்க்கிள். இந்த டயாமீட்டர் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுல இந்த ஷேட் பண்ண போர்ஷனுக்கு மட்டும் ஏரியா என்ன, பெரிமீட்டர். பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. இன்னைக்கு யாரோட பிரெயின் ஃபாஸ்டா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உதயகுமார் ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. 77. 77 is area, correct? Yes, sir. Mm-hmm. Sir, 119. 119. 119, 77. ஒன் ஒன் நைன் சொன்னது ஏரியா கரெக்டுமா? இருந்துச்சா? தென் பெரிமீட்டர் என்ன? பார்க்கலாம். 119 அண்ட் பெரிமீட்டர் வந்து என்ன? சி யாராவது கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்க சார். எனக்கும் வந்துச்சு 119 வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். சம்ரிதி கிளாஸ்ல இருக்கீங்களா? ஒருத்தர் கூட கேமரா ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் இப்போ என்னுடைய ஏஐ கிட்ட சொல்லிடுறேன், இந்த கேமரா ஆன் பண்ணாதீங்கலாம் ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் விட்டு வெளியில நிறுத்தி வைங்கன்னு சொல்லி. ஏஐ கிட்ட சொன்ன ஏஐ நிறுத்தி வச்சிரும்பா, தெரியுமில்ல? ஓகே தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டியா? ஏஐ கிட்ட கமெண்ட் கொடுத்து வச்சிருந்தா என்ன, ஏஐ என்ன பண்ணும், 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிடும். சொல்லிடுவா? வேணாம் சார். 119 யாருக்கா கிடைச்சிருக்கா? மட்டும்தான் கிடைச்சிருக்கு 119. யோசிக்க பார்க்கலாம். 119 என்னப்பா 119 119 மீட்டர் ஸ்கொயர் சரி மீட்டர் ஸ்கொயர் ஏரியா அதான் 119 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிச்சா இல்லையா? சுஜித் வேற யாருக்கா கிடைக்கலையா? 34 perimeter. 34. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. 34 இல்ல. 396.6. இல்லம்மா இல்ல 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 அது ஒண்ணு. யோசிங்க, இது எல்லாமே மூளைக்கு மட்டும்தான் வேலை.
நான் இந்த கொஸ்டின்ல எதுவுமே பிளான் பண்ணிலாம் சொல்ல கிடையாது, எல்லாமே அந்த ஸ்பாட்ல தான் சொல்றேன். Sir, 38. பா க்ளோஸா வந்திருக்கீங்க தம்பி, ரொம்ப க்ளோஸா வந்திருக்கீங்க. கிஷோர் தான் சொன்னீங்க 38. Yes, sir. ரொம்ப க்ளோஸா வந்திருக்கீங்க தம்பி. வெரி குட், பரவாயில்ல. நான் ஏரியன்னு யாரும் கண்டுபிடிக்கலையா? சக்தி என்னாச்சு? நான் ஆன்சர் பண்ணிருப்பீங்களே சக்தி. சார் போடுறேன் சார். என்னாச்சு? விஸ்வா அப்பப்ப டக்கு டக்குன்னு சொல்வீங்க. நிஷாந்த் என்னாச்சு? தலைவலிக்கு என்னப்பா? போட்டுட்டீங்க சார். 42 sir. 32வா? 42. 40? 2. 42. இல்லம்மா, நீங்களும் க்ளோஸா வந்திருக்கீங்க. அதாவது கிஷோரோட கொஞ்சம் க்ளோஸா வந்திருக்கீங்க. Okay sir. ம் வாங்க, இன்னும் ஒரு படி தான், 3 நீங்க வந்துட்டீங்க. சொல்லப்போனா கவிஸ்ரீ வந்து கரெக்டான ஸ்டெப் வச்சிருக்காங்க. ஸ்டெப் கரெக்டா பிடிச்சிட்டாங்க. 4வது ஸ்டெப் மட்டும் பிடிச்சாங்க, வேற முடிஞ்சு. Sir, 3 meter 100 sir. இல்ல ராஜா, கொஞ்சம் நீங்க அந்த ஆன்சரை தாண்டிட்டீங்க. So can't. கவிஸ்ரீ க்ளோஸா வந்துட்டு இருக்காங்க, நீங்க தாண்டி போயிட்டீங்க, ரொம்ப தூரம் போயிட்டு. 98. இல்லப்பா, அப்பவும் தாண்டி. 34 மீட்டர் சார். ஆ? 34 இல்லப்பா, இல்ல இல்ல இல்ல. Sir, 72. ஆ? Perimeter 70. 94.8 sir. 94.8 Sir. 74 அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ் டு த ஆன்சர், பட் நீங்க கிராஸ் பண்ணிக்கிறேன் ஆன்சர். Sir, 72. ஆன்சர் கிராஸ் பண்ணிருக்கீங்க, தாண்டிட்டீங்க. அப்படியே வாங்க. sir. 94.8 இல்லப்பா, முழு நம்பரா தான் வரும். okay sir. Sir, 47. இல்லம்மா, Okay sir. கமிங் க்ளோஸ் டு த ஆன்சர். ஷேர்ட் பண்ண Sir, 62. 60 2. ரொம்ப க்ளோஸா வந்திருக்கீங்க தம்பி. 66 தானே sir. அதெல்லாம் எப்படி சொல்ல முடியுமா? கரெக்டான ஆன்சர் சொல்லணும், இதுக்கு மேல வந்து சொல்ல மாட்டேன். ரொம்ப க்ளோஸா வந்திருக்கீங்க. 68 sir. போட தம்பி, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது என்னடா? அந்த ஷேர்ட் பண்ண ஏரியா மட்டும் தனியா எடுத்து பாருங்க, அதுக்கு என்னென்ன பவுண்டரி தேவைப்படுதுன்னு கால்குலேட். இன்னும் அதுக்கு யோசிக்கவே நிறைய பேர். கவிஸ்ரீ கூட கொஞ்சம் வந்துட்டாங்க. கவிஸ்ரீ 4வது ஒரு போர்ஷன் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. 3 போர்ஷன் கரெக்ட், 4வது போர்ஷன் மட்டும் தப்பு பண்ணிட்டாங்க. நான் கவுண்டிங்ல எடுக்கவே இல்லை. என்ன கவிஸ்ரீ? Yes sir. மொத்தம் அந்த ஃபிகருக்கு 4 போர்ஷன், 4 சைடு இருக்கு. Yes sir. நீங்க 3 சைடோட லென்த் தான் எடுத்திருக்கீங்க. 1 minute sir. 4வது சைடு எடுக்கல. தம்பி க்ளோஸ் டு த ஆன்சர், அவ்வளவுதான். கவிஸ்ரீ, நீங்க என்ன கண்டுபிடிக்க வேண்டியது எதுமா? போட்டுருக்கேன் சார், ஒரு நிமிஷம் sir. அப்படி மைண்ட்ல ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். அதுதான் நான் ஒரே சர்க்கிள் தான் எடுத்து வச்சு கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த டேட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணுமா இல்லையா? இதனுடைய ஏரியா வந்து 154, இதனுடைய ரேடியஸ் வந்து 7, டயமீட்டர் 14 sir. 56 மீட்டர் இது வந்து Perimeter. சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 44 தானே?
எஸ் சார் 44. இதெல்லாம் டேட்டாஸ் அதுக்காக தான் ஒரே ஃபிகர் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். சோ அப்படி இருக்கச்ச நேரம் சொல்லி இருந்துக்கணும் நீங்க. சார் பெரிமீட்டர் 34 இல்லம்மா தான் 56. இல்ல இங்க பாருங்க இந்த சைடு பாருங்க, இதுதான் இது ஒரு லென்த்தா, இந்த லென்த் நீங்க எடுத்துக்கணும். இது ஸ்கொயர்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த சைடு தெரிஞ்சுன்னா அதை வச்சு நீங்க 14 அப்புறம் இது அப்புறம் இது 3 சைடு என்னது ஒரே வேல்யூ தான் கிடைக்குது. கரெக்டா? 4வது சைடு என்ன பண்ண போறீங்க? இதுதான் உங்க லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க லேண்ட் எடுத்துங்க. உங்க லேண்ட் இப்படி இவ்வளவுதான் இருக்குது, இப்படிதான் இருக்கு உங்க லேண்ட். தென் இந்த லென்த் ஷேர் பண்ண தெரியுதா கேட்டிருக்கேன். இந்த லென்த் எவ்வளவு? இதை கண்டுபிடிச்சீங்கன்னா வேற முடிஞ்சது. 22. 62. 62. 22 64 64 அவ்வளவுதான். என்ன கிஷோர் எல்லாமே மைண்ட்ல வச்சிருக்கிறீங்க, பையனோட ஆன்சர் மறந்துட்டீங்களா தம்பி? புரியுதுங்களா? 64 இஸ் ஆன்சர். கிளியர்? 22. So total circumference 44. 2 pi r is equal to என்ன வரும்? 2 into 22 by 7 into 7 அடிச்சா 44. டவுட் மொத்த சர்க்கிள் 44. அதுல பாதி இங்கிறது வரைக்கும் தான் கணக்கு. சொல்லுங்க சார் டவுட் என்ன டவுட்? சார் டோட்டல் ஸ்கொயரோட பெரிமீட்டர் 56 வருது சார். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 54 தான் வருது சார். 56 வருது சார். ஆனா அது கொஞ்சம் குறைவா இருக்கு. அது எப்படி சார் போகுதுன்னு கேக்குறீங்களா? சார் அதுல 22 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா அப்படி இல்லம்மா. 56ல 22 செப்பரேட் பண்றது அப்படி கிடையாது கான்செப்ட். பவுண்டரி எப்படின்னாவே என்ன அர்த்தம்? இந்த லென்த் எவ்வளவு, இந்த லென்த், இந்த லென்த், இந்த லென்த், அவ்வளவுதான். அதான பவுண்டரி. எஸ் சார் ம் எஸ் சார் எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க? இப்படி பண்ண முடியாது. அதனாலதான் 30க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறீங்களா? புரிஞ்சிட்டீங்களா இல்லையா? Yes, sir. எஸ் சார் பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த கொஸ்டின் யார் ஆன்சர் பண்றீங்க? அவரு கேட்க மாட்டேங்குது. ஆ? என்னாச்சு அனீஷ்? இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்கொயர், மறுபடியும் ஒரு ஸ்கொயர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரேடியஸ்க்கு ஈக்குவலான சைடு உள்ள ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ரேடியஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. இப்ப திரும்ப நான் என்ன கேட்க போறேன், அதே மாதிரி பெரிமீட்டர் தான் கேட்க போறேன். என்ன பெரிமீட்டர்? அதாவது இந்த போர்ஷன். நினைச்ச சார் இந்த மாதிரி தான் கேட்பீங்க. Yes, sir. அந்த போர்ஷனுடைய தெரியுதா? மேல இந்த கொஞ்சம் Yes, sir. Yes, sir. அந்த போர்ஷனுடைய பெரிமீட்டர் வேணும். ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது சொல்றேன். Sir, Sir, 25. Huh? 25. 25. sir, இது சார் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? சூப்பரா தம்பி கிஷோர். சார் நம்பர் கொடுக்க மாட்டீங்களா? 25 25 சொல்லிட்டாங்க பாரு கிஷோர். போன வாட்டி மிஸ் பண்ண சார். துண்டு ஒரு வாட்டி தான் சார் வரும்.
படையப்ப படையப்ப படம் பார்த்திருக்கீங்களா? சினிமா. சார் அப்ப அந்த மாதிரிதான் கிஷோர் அதை பார்த்து தான் சொல்லிக்கிறாங்க. அப்படிதானே கிஷோர்? இங்க ஃபேஸ் காட்டுங்க கிஷோர். துண்டு ஒரு வாட்டி தான் தவறு சார். வெரி குட். புரிஞ்சுதா எப்படின்னு மத்தவங்களுக்குலாம்? யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் கிடைச்சிச்சு 25? சார் எனக்கு கிடைச்சிச்சு. கொஸ்டினே புரியல. இது எப்படி புரியும்? நம்ம தான் தலைவலிக்குது. ம். இப்போ என்னன்னா இந்த ஃபிகர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது. சரியா? ம். இதுல இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? சரி, இந்த பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு இந்த லென்த் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் திஸ் சர்க்கிள் 7. தென் இந்த சைடும் அதே மாதிரி 7 தான் இருக்குது. 7 மீட்டர் தான். 14. மொத்தமா சுத்தி பார்த்தா 44. அதுல 4 ஒரு பங்கு 11. இப்போ 3 சைடு ஆட் பண்ணி பார்த்தா கிடைக்கும். 14 + 11 25. புரியுதுங்களா? தென் வாட் அபவுட் ஏரியா? இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல யாரு துண்டு தவறாங்க பார்த்தோம்? ம் சார் 10.5. அச்சா. 10.5. மைண்ட்ல எல்லா ஆன்சர் வச்சிருக்கணும். யாருக்கு கீழே கிடைச்சிருக்கு 10.5? 10.5 யாருக்குலாம் கிடைச்சிருக்கு? சாயிஞ்சனா கிடைச்சிச்சா இல்லையா? No, sir. என்னம்மா போங்கம்மா. அடுத்த கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஹிந்திஜா இதுதான் சார் கேட்க போறீங்க. நோ சார். இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணலையா என்ன கேட்க போறேன்னு? இது கொஸ்டின் சார். 10.5 அதாவது இது ஒரு ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயருடைய சைடு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் தட் இஸ் 7 மீட்டர். அப்படின்னா 49 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயருடைய ஏரியா. அதுல நம்ம என்ன பண்றோம்? இந்த சர்க்கிள்ல 4 ஒரு பங்கு தான் இங்க இருக்கு. சர்க்கிளுடைய ஏரியா பாத்தீங்கன்னா 154. அது 4 ஒரு பங்கு அப்படிங்கிறது 38.5 38.5. அது கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 10.5 கிடைக்கும். புரியுதுங்களா? Yes, sir. சார் இப்போ திரும்ப வாங்க. இப்ப இந்த லாஜிக் எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய பெரிமீட்டர் எவ்வளவு? பெரிமீட்டர் எவ்வளவு? எதுவோடது சார்? ஷேடட் போர்ஷன் சார் 100 100 சார். 100 மீட்டர். 100. கிஷோர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா? எஸ் சார். எதிர்பார்த்தேன் கிஷோர் தான் சொல்லுவாங்க. வெரி குட் கிஷோர். 100. யாருக்காவது டவுட் இருக்கு 100க்கு? நோ சார். தென் வாட் அபவுட் ஏரியா? தானே பொண்ணு 100 is perimeter. Then what about area? சார் 350. 350 எப்படி வரும்? அந்த சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா 154 தான் வருது.
அந்த ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா 14 into 14 196 தான் வருது. பெரிமீட்டர்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் தானே சார் பண்ணணும். எதுக்குமா செப்பரேட்ல இருக்கீங்க? சார் பெரிய 42 ஆ சார் 42 42 வெரி குட் ரகண்ணா. இங்க பாருங்கம்மா, பெரிமீட்டர் அப்படிங்கிறது பாருங்க, இந்த பவுண்டரி இருக்குல்ல, இந்த பவுண்டரியில வரும். பவுண்டரியில வந்து எவ்வளவு வருது? 56. 56 வந்துருச்சு. அடுத்தது என்ன? உங்களுக்கு லேண்ட், உங்களுடைய லேண்ட் வந்து இப்படிதான் இருக்குது. இந்த ஷார்ட் பண்ணதான் உங்க லேண்ட். இப்போ நீங்க இது சுத்தி வந்துட்டீங்க, வேலி போட்டீங்க, 56 மீட்டர் போட்டு மறுபடியும் உங்க லேண்ட், இந்த உங்க லேண்ட் நடுவில் வந்து ஏதோ ஏரியா குளமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. லேண்ட் நீங்க வந்து வேலி போடுறீங்க. அப்ப என்ன பண்ணி உள்ள வேலி போட்டு தான் நமக்கு சுத்தியும் 44. அதுதான் 100. புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ இது 42 எப்படி இருந்துச்சுன்னா இந்த போர்ஷன் மட்டும் 10.5 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. இது மாதிரி 4 போர்ஷன் இருக்கு. ஆட் பண்ணா 42. ஓகேவா? எஸ் சார். சார் ஆக்சுவலா இந்த கொஸ்டினை கெஸ் பண்ணி ஏரியா போட்டேன் சார். அதுக்கடுத்து நீங்க பெரிமீட்டர் கேட்டீங்க கொஸ்டின். நான் தான் சொன்னேன் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க அடுத்த கொஸ்டின்ட்டு. அதனால ஆன்சர் உடனே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க இன்னும் அந்த பெரிமீட்டர்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் லாஜிக் உதச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. அதனால மிஸ் பண்றீங்க. கரெக்டா? எஸ் சார். இதுலயே வந்துட்டு இருக்கீங்க. சப்ராக்ட் பண்ணுமே சப்ராக்ட். இப்போ புரிஞ்சுட்டே இல்லையா? எஸ் சார். என்ன செய்யலாம்? வேற எதுக்காக போலாமா? ஓ சாருக்கு ஆன்சர் பண்ணனால அது போர் அடிச்சு போச்சு. அப்படி இல்ல சார், நீங்க தான் வேற ஏதாவது பண்ணலான்னு கேட்டீங்க. கான்செப்டும் ஒதுக்குது. சரி, நிஷாந்துக்கு போர் அடிக்குதாமாப்பா, என்ன பண்ணலாம்? சொல்லவே சார். சொல்லவே இல்லையா? சரி, ஒன்று 2 3 4 -1 -2 -1 2 3 5 சார் நம்பர் லைனா -2 only weakness. really weakness are fine. சொல்லலாம். சரிங்களா? ஓகே சார். இதுதான் இப்போ கிராஃப். கொஸ்டின் ஈக்குவேஷன் கொடுத்து y is equal to 4x minus 1. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு கிராஃப் வரையணும். நான் கிராஃப் கொடுத்துருக்கேன். கிராஃப் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து டிரா பண்றேன். சரியா? நீங்க போடுங்க. நான் அப்புறமேட்டு நான் என்ன பண்றேன், நான் டிரா பண்றேன். உங்களுக்கு 2 minutes டைம் கிராஃப் வரையணும்.
இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பிளஸ் பிளஸ், இது வந்து மைனஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ், இது வந்து பிளஸ் மைனஸ். ஆனா இது புரியுதுல எப்படின்னு? இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பிளஸ், ஒயோட வேல்யூ பிளஸ். இந்த ரீஜன்ல எக்ஸோட வேல்யூ மைனஸ், ஒயோட வேல்யூ பிளஸ். சோ எழுதுறது ஃபர்ஸ்ட் போற சைன் எல்லாமே எக்ஸ் தான் குறிக்கும். இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ், ஒயோட வேல்யூ மைனஸ், மைனஸ் மைனஸ், எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ரீஜன்ல ஒரு ரீஜன்ல இந்த 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 கிராஃப் வந்து போகாது, இந்த அதனுடைய லைன் வந்து கிராஸ் ஆகாது. அது எந்த ரீஜன் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் மைன் இந்த டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குல்ல ரீஜன்ல கிராஸ் ஆகாது சார். அதான் பிளஸ் மைனஸா மைனஸ் பிளஸ்ஸா? பிளஸ் மைனஸ் சார். பிளஸ் மைனஸ்லயும் பிளஸ் ரெண்டுத்துலயும் கிராஸ் ஆகாது சார். இதுலயும் கிராஸ் ஆகுதா? இதுலயும் கிராஸ் ஆகுதா? கிராஸ் ஆகாது அப்படி சார். கிராஸ் ஆகாதுன்னா லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இதுக்குள்ளதான் போகும். எஸ் சார். இதுலதான் போகுதா? எஸ் சார். இல்ல இல்ல. எஸ் சார். சார் அந்த -1 டச் பண்ணுது சார். டச் பண்ணும். அப்ப கிராஃப் இந்த சைடும் வரும், கிராஃப் வராத சைடு இது ஒண்ணுதான். சரி, இது எப்படின்னு பார்க்கலாம். எஸ் சார். எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். சரி, எக்ஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் நம்மளே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்க்கு யூசுவலா 0 போட்டுக்கலாம். 0 போட்டா என்ன கிடைக்கும்? 4 into 0 0 minus 1 minus 1. அப்ப எக்ஸ்க்கு 0 அப்படின்னா எக்ஸ் 0ன்னு எடுத்துட்டோம்னா ஒயோட வேல்யூ என்ன இருக்கு? -1. அப்ப இதுதான் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், நான் 1 ன்னு போடுறேன். 4 into 1 4, 4 minus 1 3. எக்ஸோட வேல்யூ 1 என்ன இருக்கு போகுது? ஒயோட வேல்யூ 3 இங்க இருக்கு. ஓகேவா? எஸ் எஸ் சார். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி போதும். இது ரெண்டுத்தையும் நேரா ஒரு ஸ்கேல் வச்சு இழுத்தோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான், அப்படிதான் போகும் கிராஃப். ஓகேங்களா? இதுதான் கிராஃப் போகும். இப்போ கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் போகுது, இந்த ரீஜனுக்கு வருது, இந்த ரீஜன் வருது. தெரியுது? த்ரூ இதுல கட் ஆகுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். சரி, அப்போ y0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? யாராவது சொல்லுங்க. y0னா எக்ஸோட வேல்யூ y0னா எக்ஸோட வேல்யூ என்ன? -1. -1லாம் கிடையாது. y0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 1/4. வெரி குட் மா. 1/4. இங்க பாருங்க, இது வந்து 0. y யோட வேல்யூ 0 இருக்கா? 0க்கு நேரா பாருங்க. y 0 இருக்கு, நேரா இருக்கு, இங்க இருக்கு. அப்போ ஹாஃப்க்கு கம்மியா இருக்கு. இது எக்ஸாக்ட் கிராஃப் போட்டோம்னா கரெக்டா 0.4ல வரும். அது 1/4ல கரெக்டா கட் ஆகும். இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், க்ளோஸா தான் இருக்கு. இது எப்படின்னா இதுல போட்டு பாருங்களேன். y is equal to 4x minus 1ல இதோட வேல்யூ 0. -1 வந்துச்சுன்னா +1. 1 is equal to 4x. x is equal to 1/4. கிளியரா? எஸ் சார். எஸ் சார். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். நோ சார். நோ சார்.
y is equal to 4x minus 2y free. இந்த கிராஃப் என்ன போகும்? ஸ்ரீ, இதெல்லாம் புரியுதாமா? யாரோ புரியலன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. புரியுதுங்க சார். ம். போட்டீங்களா? எஸ் சார். ம். இது எந்த ஏரியாவில் கட் பண்ணாம இருக்கு? மைனஸ் மைனஸ் பிளஸ். இதுவும் அதே மாதிரி தான். எஸ் சார். சரி, இது எப்படி போடலாம்? இப்போ பாத்தீங்கன்னா கீழே 3 கொடுத்து, ஸோ அப்போ மேல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வர மாதிரி என்ன போட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப மேல வந்து என்ன பண்ணலாம்? 6 வரும். இங்க 6 இது 8ஆ இருக்கணும். 8ல 6 போனது 2. அப்போ 2. x ஓட வேல்யூ 2 எடுத்துக்கலாம். y ஓட என்ன இருக்கும்? 4 2 சாரி 8 minus 2 8 minus 2 2 வந்து 6/3 மறுபடியும் 2 தான். x க்கு 2 னா y க்கு 2. சரியா? x minus 1 அடுத்தது minus 1 மைனஸ் 1 -1 போட்டீங்கன்னா -4 -2 -6 வரும். இப்போ -1 போட்டீங்கன்னா -2. ஓகேவா? கரெக்டா இல்லையா? yes sir. அப்ப 2 க்கு 2 னா என்ன பண்ண போறோம்? 2 க்கு 2 னா இதான் 2 க்கு 2. -1 க்கு -2 னா இங்க. ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணுங்க அவ்வளவு. சரி, ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுங்க அவ்வளவு. சரியா? எஸ் Yes. சார். ரெண்டு லைன் இருந்தா போதும். ஸோ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். இதுல இருக்க சந்தேகத்தை கேட்டுக்குங்க. சரிங்களா? அதாவது கண்ணா, இந்த இடத்துல வந்து நம்ம y is equal to 4x minus 2/3. இதுல நீங்க 0 கூட போட்டாங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 4 into 0 0 0 minus 2 minus 2/3. 0 போட்டா minus 2/3. பாருங்க, minus 2/3. கரெக்டா அந்த -1க்கு கீழே தான் இருக்கு. -2 2/3 னா -0.66 ன்னு வரும். கரெக்டா இல்லையாவா? எஸ் சார், கரெக்ட் சார்.
எஸ் சார் கட்டாதாங்க. எஸ் சார் பட் இது வந்து நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் பாயிண்ட் வச்சு பண்றது. அதுக்காக என்ன செய்யறோம், முழு நம்பரா வர மாதிரி, டிவிசிபிள் ஆகிற மாதிரி. ஆனா என்ன பண்றோம், நம்ம 2 எடுத்துக்கிறோம். 2 எடுத்துக்கும் என்ன கிடைக்குது, 4 2s are 8. இதுங்களா 4 2s are 8. 8 minus 2 6. சரியாமா சம்ரிதி? 8 minus 2 6. 6 by 3 2. 2. ஓகேங்களா? புரிஞ்சது இல்லையா Yes, sir. சம்ரிதி? எஸ் சார் இல்ல போட்டு காட்டவா? எஸ் சார் எல்லாத்துக்கும் எஸ் சார்னா என்ன அர்த்தம், என்ன சார்? 4 2s are 8. 8 minus 2 by 3. அப்ப 6 by 3 which is equal to 2. Y is equal to. புரியுதாமா சம்ரிதி? எஸ் சார் புரியுது அதே போல அடுத்த வேல்யூ என்னன்னா -1. -1 போட்டா என்ன கிடைக்கும், 4 into -1 -4. 4 into -1 minus -4. -4 minus 2 by 3 என்னது, -6 by 3. That is what, -2. 2. -1 போட்டா -2. ஓகேவா சமரிதி? எஸ் சார் ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு 10th புக்லயே நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 10th புக்லயே இருக்கு, நிறைய ட்ரை பண்ணுங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுங்க, அவங்கவுங்க ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே.